அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தாவேக அரசு எப்போ பொறுப்பேற்றாங்களோ அப்பத்துலேருந்து அவர்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக பேசக்கூடியவர்களை கைது நடவடிக்கை, அவர்கள் மீது வழக்கு பதியறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு வராங்க. நேற்றைய தினம் நக்கீரன் கோபால் அவர்கள் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கு. இதை எதிர்த்து சீமான் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இதை பற்றியும் சீமான் அவர்கள் மீது அவதூறு பரப்புவர்கள் மீது கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் அதன் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறத பற்றி தெளிவாக இந்த காணொலியில் பார்க்கலாம். நேற்றைய தினம் சீமான் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் என்ன இருக்குன்னா, கரூர் பேரவலம் குறித்த தனது கருத்துக்களையும் ஐயங்களையும் முன்வைத்ததுக்காக அண்ணன் நக்கீரன் கோபால் மீது வழக்கு தொடுப்பதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. தாவேக அரசு இந்த மாதிரியான செயல் குடிமகனின் அடிப்படை ஜனநாயக உரிமையும் கருத்து சுதந்திரத்தையும் மறுக்கும் கொடுஞ்செயலாக பார்க்கப்படுகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் வச்சுட்டு முக்கியமாக இன்னொரு விஷயத்தையும் அதில் மென்ஷன் பண்ணுறாரு. இது ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு விஷயம்தான். கரூர் கோர விபத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டு ஒன்றிய புலனாய்வு விசாரணைக்கு அழைக்கப்பட்ட அமைச்சர் ஆதவ அர்ஜுனா, கரூர் காவல்துறையினர் மக்களை கொன்று குவித்தனர் என மனம் போன போக்கில் வாய்க்கு வந்ததை துளியும் பொறுப்புணர்வின்றி பேசும்போது வேடிக்கை பார்க்கும் தாவேக அரசு எங்கள் தேசம் வலையொலியின் நேர்காணலில் அண்ணன் கோபால் விபத்து குறித்த தனது கேள்விகளிலும் ஐயங்களையும் முன்வைத்ததற்காக வழக்கு தொடுப்பதா என்ற வெளிப்பதை வெளிப்படையான அச்சுறுத்தல் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. நக்கீரன் கோபால் அவர்கள் இந்த மாதிரி கரூர் சம்பவம் ஆரம்பத்தில் நடந்த அப்பத்துலேருந்து ஒரு விஷயத்த திருப்பி மென்ஷன் பண்ணிட்டே வந்தார். அனைத்து காணொலியிலுமே பேசிட்டு வந்தார். என்னன்னா, இது மாதிரி இந்த கரூர் சம்பவத்தில் நடக்கும்போது அங்கே ஜனநாயகம் போல ஷூட்டிங் நடந்தது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அந்த இஷ்யூவில் இருந்தே பேசிட்டு வர்றார். அதுக்கேற்ற மாதிரி ஜனநாயகன் ட்ரைலர் வரும்போது ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. இவர் கேம்பெயின் போகிற மாதிரி அந்த ஒரு சீன் அந்த படத்தில் இருந்ததை நம்ம பார்த்தோம். அதே மாதிரியான அதே பஸ்ஸு, அதே மாதிரி க்ரௌட் புல்லர்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ட்ரைலரில் பார்க்க முடியுது. அது வந்ததுக்கு அப்புறம் இது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரே சில நேர்காணலில் பேசியிருந்தார். நான் சொன்னதை நடந்துச்சு பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி. அதற்கு பின் என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் இந்த குற்றச்சாட்டை அப்போதான் அவர் வைக்கிறார். எந்தவித சாட்சியும் இல்லாமல் அவர் இப்போ இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது வழக்கு தொடுக்கும்போது சீமான் அவர்களை கேள்வி கேட்ட மாதிரி எந்தவித சாட்சியுமே இல்லாமல் போலீஸார் மீது இந்த பழியை தூக்கி ஆதவ அர்ஜுனா, அமைச்சர் மாண்புமிகு மரியாதைக்குரிய ஆதவ அர்ஜுனா அவர்கள் இந்த குற்றச்சாட்டை தூக்கி போலீஸார் மீது போடுவதை எப்படி ஏற்றுக்கிறது? நக்கீரன் கோபால் அவர் தீவிர திமுக ஆதரவாளர், அது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அவர் எந்த கட்டத்திலையும் தாவேகா வந்ததுலேருந்தே தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் மீது விமர்சனம் வைக்கக்கூடிய ஒரு நபர் தான். அவர் மட்டும் இல்லாமல் பல பத்திரிகையாளர்கள் தாவேகா மீது என்னென்ன விமர்சனத்தெல்லாம் வைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் முடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தாவேகா அரசு செஞ்சுட்டு வருது. அவர்கள் குறித்து அவர் முதல்வர் தான் சொன்னார், என்னை பற்றி விமர்சிங்க, அதுதான் எனக்கு பூஸ்ட்டு அப்படின்லாம் பேசிய முதல்வர் அவர்கள் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளையும் அவர் மீது கேள்விகளையும் வைக்கும்போது இல்லை இது தப்பு, நீங்கள் எப்படி என்னால் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அவர்களை தூக்கி அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறது, அவங்க மீது வழக்கு தொடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை தாவேக அரசு பண்ணிட்டு வருது. இதில் நீங்கள் காட்டக்கூடிய ஆர்வத்தை மக்கள் மீதும் மக்களோட நலன் மீதும் ஏன் அந்த அக்கறையை காட்டுறதில்லை அப்படின்றது பொதுமக்களோட கேள்வியாகவே இருக்குது. இப்போ வெளியானக்கூடிய பட்ஜெட்டில் இலவசங்கள் ஒரு சிலது இருக்குது. ஆனால் அது தேவையா அப்படின்னு பார்த்தா தேவையான விஷயங்கள் பல இருக்குது. அதெல்லாம் விட்டு தாய்மாமன் சீர் இந்த மாதிரி விஷயங்களை கவனம் செலுத்துறீங்க. அதே மாதிரி பல இலவசங்களை வாக்குறுதிகளை அள்ளி தெளித்தது தாவேக அரசு. அதுக்கப்புறம் இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் நாளே விஜய் அவர் கை தூக்கிட்டார். இந்த மாதிரி கஜானால எவ்வளோ இருக்குன்னு தெரியல, நான் போய் பார்த்துட்டு டிசைட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொன்னார். ஆனால் இவங்க மேனிஃபெஸ்டோ வெளியிடுறதுக்கு முன்னாடியே ஸ்டாலின் அவர்கள் இது மாதிரி இவ்வளோ கடன் இருக்குது அப்படின்றத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தான் மார்ச்லேயே சொல்லிட்டாங்க. இவங்க ஏப்ரலில் தான் மேனிஃபெஸ்டோ வெளியிடுறாங்க. ஸோ இவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் அவங்க தேர்தல் அறிக்கையில் இத்தனை இலவச பட்டியலை அள்ளி வீசுனாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, இது மாதிரி கஜானா எவ்வளோ இருக்குன்னு தெரியலையா, கடன் இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குது, எங்களால் இதுதான் செய்ய முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு ஜெயிக்க மாட்டோன்ற நம்பிக்கையில் இஷ்டத்துக்கு வாய்க்கு வாக்குறுதிகளை அள்ளி வீசிட்டாங்களா, இல்லை எப்போவுமே திமுக பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜி, மக்களுக்கு எதனா ஒரு வாக்குறுதியை கொடுப்போம், அவங்கன்னா நிறைவேற்றலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பன்னியார்த்தனமான விஷயங்களை தாவேகா அரசும் கையாண்டிருக்கா, தாவேகா கட்சி கையாண்டிருக்கா, இப்போ அரசாக இருக்காங்க, தாவேகா கட்சி தேர்தலுக்கு முன்னாடி கையாண்டிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ பட்ஜெட்டுக்கு அப்புறம் மக்கள் மத்தியில் எழ தொடங்கியிருக்கு. இந்த மாதிரி தருவாயில் தான் இதில் காட்ட வேண்டிய அக்கறையெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு யாரெல்லாம் இவர்கள் மீது எதிர்த்து கேள்வி கேட்கலாம், அவங்க மீதான அடக்குமுறையாக காட்டிகிட்டு இருக்கீங்க. என்ன இது நியாயமாக இருக்குது? தாவேகா அரசு அவ்வளோ பேசினாங்க, கருத்து சுதந்திரம் நாங்கள் முழு உரிமை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசிட்டு இப்போ திமுக போன ஆட்சியில் என்ன செஞ்சுதோ அதை விட பயங்கரமான விஷயங்களை தாவேகா அரசு செஞ்சுட்டு வராங்க. குறிப்பாக சீமான் அவர்கள் விவகாரத்துக்கு வருவோமே, சீமான் அவர்கள் மீது எந்தவித ஆதாரமும் இன்றி அவதூறு பரப்பிய யூடியூபர் பிஸ்மி அவர்களை
கைது செய்யணும்னு சொல்லிட்டு மதுரை உயர்நீதிமன்ற கிளை வந்து ஆணை பிறப்பித்த பின்பும் அவர் இன்னும் கைது செய்யாமல் அவர் ஜாலியாக வெளியே சுற்றிட்டு தான் இருக்கார். எந்தவித நடவடிக்கையும் இருக்கலை. நீதிபதியோட தீர்ப்பையும் தாண்டி அவர் இப்போ வெளியே சுற்றுறதை எப்படி எடுத்துக்கிறது? அப்போ யார் அவருக்கு பேக்கப் பண்ணுறாங்க? இப்போது வழக்கமாக சொல்லக்கூடியது அந்த காயின், தங்க காயினோ தங்க மோதிரமோ ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து கொடுக்கப்படுது பிஸ்மி அன்கோக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல நாட்களாக ஒரு பேச்சுக்கள் அடிபட்டே வருது. ஸோ யார் அந்த டீமோ அந்த டீம் தான் பிஸ்மி அவர்களோட டீமை வந்து காப்பாற்றுறாங்களா அப்படின்றது இப்போ கேள்வியாக இருக்குது. ஏன்னா இப்போது விஜய் அவர்கள் மீது அவரும் ஒரு விதத்தில் அந்த கரூர் இன்சிடெண்ட்டில் ஒரு இன்வால்மெண்ட் இருக்கார். ஏன்னா அவர் கூட்டத்துக்கு வந்து தான் இறந்துருக்காங்க. அப்போ அதை சம்மந்தப்பற்றி பேசுகிறவங்க மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய தாவேக அரசாங்கம் இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம், இந்த மாதிரி ஒரு கட்சி தலைவர் அவதூறு பரப்பிட்டாங்க, அவருக்கு கையில் ஆதாரமே இல்லை, ஸோ நீங்கள் அவரை அரெஸ்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு உத்தரவிட்ட பின்பு அவர் அரெஸ்ட் பண்ண விட்டு வச்சுருக்காங்கன்னா அப்போ யாரோ ஒரு பெரிய ஒரு டீம் அவரை, ஒரு லாபி அவரை காப்பாற்றுது, அவரை பேக் பண்ணுதுன்னு தானே அர்த்தம். ஸோ இப்படி ஒரு விஷயம் இருக்குது. இன்று இன்னொரு விஷயம் என்னென்னா, சமூக வலைத்தளங்களில் ஒரு விஷயங்கள் வந்து கட்டமைக்கப்படுது. தொடர்ச்சியாக எந்தவித ஆதாரமும் இல்லாமல் அதை எப்படி சொல்கிறது, ஒரு ஐடிவின் கீழே இயங்கக்கூடிய பல்லாயிரம் பேர் ஒரு குறிப்பிட்ட கட்சியோட ஆதரவாளர்னே சொல்லலாம், ஆளுங்கட்சியோட ஆதரவாளர்னே சொல்லலாம். அவங்க என்ன பண்ணுறாங்க, திட்டமிட்டு எந்தவித சாட்சியம் இல்லாமல் ஒரு அவதூறை தூக்கி நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர் மீதும் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் இருக்கிற சீமான் அவர்கள் மீதும் சமீப காலங்களில் பரப்பிட்டே வராங்க. தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி அந்த நெகட்டிவ் ஷேட்லேயே வச்சுருக்கணும் அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டே வராங்க. ஏன்னா இடைத்தேர்தல் வருது. இடைத்தேர்தலில் தாவேக்காவா திமுக அதிமுகவா அப்படின்றத பார்க்குறத விட தாவேக்காவா நாம் தமிழரா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இப்போ பேச தொடங்கியிருக்காங்க. ஏன்னா நாம் தமிழர் கட்சி வந்து இப்போ தமிழக சட்டமன்ற பேரவையில் இடம்பெறாத ஒரே கட்சியாக இருக்காங்க. அவங்க முன்வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்கிற அளவுக்கு இப்போ தாவேக்கா இல்லை. திமுக அதிமுகனா உங்கள் ஆட்சியில் நடக்காது தான் நாங்கள் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கடந்து போகக்கூடிய விஷயங்களை வந்து தாவேக்கா பண்ணலாம். ஆனால் இப்போது நாம் தமிழர் கட்சியிலேருந்து கேள்விகள் வைக்கும்போது அதற்கு பதில் சொல்கிறதுக்கான தகுதி அவங்க கையில் இல்லை அப்படின்னக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி இப்போது இடைத்தேர்தல் வர்றதுக்கு மிக முக்கிய காரணமே தாவேக்கா தான் அப்படின்னும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அந்த ஏரியாக்களில் வின் பண்ண எம்எல்ஏக்களை பேசி தாங்க மக்கள் இழுத்துட்டாங்க, பேரம் பேசியிருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வந்து ஆல்ரெடி இருக்குது. அது இப்போ வழக்காகவும் இருக்குது. அதனால தான் இன்னும் தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஏன்னா இந்த சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சி இதை சரியாக பயன்படுத்தியிருக்கான ஒரு சூழலாக இது அமைஞ்சிருக்கு. ஏன்னா நம்ம வாக்களித்தோம் தாவேக்கா வரக்கூடாதுன்னு, திமுக வரக்கூடாதுன்னா அதிமுக வாக்களித்தோம். இவங்க என்னடானா ஆளுங்கட்சிக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆசைக்காக, அற்ப ஆசைக்காக மக்கள் அளித்த வாக்குகள்லாம் துச்சமாக எண்ணி அவங்க தாவிட்டாங்க, நம்ம ஏன் இவங்களுக்கு வாக்களிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதிமுகலேருந்து தாவேகா சென்ற எம்எல்ஏக்கள் மீது குற்றச்சாட்டாக இருக்குது. மக்கள் மத்தியிலே இது அதிருப்தியாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் திமுகவும் தாவேகாவும் வேணாம்னு சொல்லிட்டு தான் அதிமுகவுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அதிமுகவும் இப்போ அதே மாதிரி பண்ணுறாங்க. அப்படின்றப்போ அடுத்த ஆப்ஷனாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி தான். ஸோ அந்த கட்சியை வந்து நம்ம இந்த இடைத்தேர்தலில் முன்னேற விடக்கூடாது, அவங்கள எப்படியாச்சும் முடக்கி விட வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கருத்தில் கொண்டு தான் தொடர்ச்சியாக தாவேக்காவுடைய ஐடிவிங் அப்படின்னு சொல்லக்கூடிய பல பேர் வந்து இந்த மாதிரி அவதூறு கருத்துக்களை சோஷியல் மீடியாவில் பதிவிட்டு வராங்க. இவங்களையெல்லாம் இந்த மாதிரி ஆதாரமற்ற கருத்துக்களை பதிவிடுற மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்று காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய போயிட்டுருக்கு தாவேக்கா சுற்றி. மறுபுறம் சட்டமன்றம் நடந்துட்டு இருக்க வேலையில் அங்கே காரசாரமான விவாதங்கள் எழும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்த வேலையில் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வெறும் அமைதியாக ஒரு சட்டமன்ற நிகழ்வாக தான் இது போயிட்டுருக்கு. எந்தவித எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்யும் விதமாக இது அமையலை. பட்ஜெட் தான் அப்படி தான் அமைஞ்சுது, வேளாண் பட்ஜெட் தான் அப்படி தான் அமைஞ்சு, இன்று சட்டமன்ற கூட்டத்தொடரும் அப்படி தான் அமைஞ்சது. சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பாக்கியராசன் ஒரு பதிவை வந்துட்டு இருந்தார். என்னென்னா, இது மாதிரி நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்காத தமிழ் தேசியவாதிகள் இருக்கலாம், ஆனால் நாம் தமிழர் கட்சியை எதிர்க்கக்கூடியவர்கள் நிச்சயமாக தமிழ் தேசியவாதிகளாக இருக்க மாட்டார்கள், அவங்க வந்து தமிழ் தேசிய துரோகி தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சமீபத்தில் பேசியிருந்தார். இது குறிப்பிட்டு யாரை பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு இதே மாதிரி ஒரு 10 ரூமில் உட்காந்துட்டு தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி என்ன செஞ்சாலும் அதை விமர்சிக்கக்கூடிய ஒரு முக்கிய நபரை பற்றி தான் குறிப்பிட்டு தான் இதை பேசியிருக்காரு. என்னென்னா, இது மாதிரி நீங்கள் தான் போட்டியிலேயே இல்லை அப்படின்றது, இது மாதிரி இலவு காத்த கிளி மாதிரி நீங்கள் அப்படியே காத்துங்க இருக்க வேண்டியது தான், யாருக்கும் போட்டினே தெரியாமல் நீங்கள் பாட்டுன்னு உள்ளே போது காமெடி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப போகிற போக்கில் கொஞ்சம் துச்சமாக நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கக்கூடிய ஒரு நபரை பற்றி தான் அவர் போட்டிருக்காரு. தமிழ் தேசியவாதிகள் பலர் வந்து எப்படி சொல்கிறது, நாம் தமிழர் கட்சியை வந்து ஆதரிக்கணும்னாலும் தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஒரே தமிழ் தேசிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி தான் இருக்குன்றப்போ அதுக்கு வந்து வாக்களிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன் இதுக்கு முன்னாடி தமிழக வாழ்முறை இருந்தாங்க, ஆனால் இந்த தேர்தலில் அவர் போட்டி இல்லை, அவர் கட்சியினர் வந்து போட்டிட்டாங்க. அதுவும் எல்லா தொகுதியிலும் போட்டி இல்லை, குறிப்பிட்ட சில தொகுதிகளை தான் போட்டிக்கிட்டாங்க. ஸோ நாம் தமிழர் கட்சி ஓவராலாக 234 தொகுதியில் வந்து நிற்கிறாங்க.
ஸோ தமிழ் தேசியவாதிகள் வேறு ஆப்ஷன் இல்லை. ஏன்னா தமிழ் தேசியவாதிகள் ஒருபோதும் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க. தமிழ் தேசியமே இன்னொரு கண் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களிக்க வாய்ப்பு இல்லை. அதிமுக பக்கம் நிச்சயமாக போக மாட்டாங்க, ஏன்னா அங்கே பாஜக இருக்குது. ஸோ நாம் தமிழ் கட்சிக்கு தான் வாக்களிப்பாங்க. ஆனால் இவர் என்னன்னா தேர்தலை புறக்கணிச்சுட்டேன் அப்படின்னுவார். யாருக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கெல்லாம் சொல்ல மாட்டார். ஆனால் இவர் என்ன பண்ணுவார், கட்சி ஆரம்பிக்கிறேன்னு இயக்கம் கட்டுறேன்னு, ஆனால் அதுக்கான நடவடிக்கை எதுவும் எடுக்க மாட்டார். சரி, களத்தில் போய் மக்களுக்காக போராடக்கூடிய நாம் தமிழ் கட்சியை பார்த்து ஈஸியாக விமர்சித்து போவார். களத்திலே நீங்கள் இல்லைன்றது, இலவு காத்த கிளி மாதிரி நீங்கள் இருக்கணும், இலவு காத்த கிளி மாதிரி நீங்கள் இருக்கீங்க அப்படின்றது, இதெல்லாம் என்ன மாதிரியான பேச்சு கேட்டால் நான் தான் தூய தமிழ் தேசியம் பேசுகிறேன், நீங்கள் பேசுகிறது தமிழ் தேசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி, நீங்கள் வாங்க, இயக்கத்தை கட்டியிருக்கீங்களா, இயக்கத்தை கட்சியாக மாற்றி தேர்தலை போட்டியிட வேண்டியது அது ஒரு போதும் பண்ண மாட்டார். கேட்டால் ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறார். பார்க்கலாம் அவரோட ப்ராசஸ் எவ்வளோ நாள் போகுது அப்படின்றத பற்றி. பதிவோட இறுதியாக இந்த நம்ம பேசிகிட்டு இருக்க தருவாயில் இன்று காவேரி நீர் எங்கள் உரிமை, உபரி நீர் இல்லை, அது உரிமை நீர் அப்படின்றத பற்றியும், மேகதாது அணையை கட்டியே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகாவோட முடிவை எதிர்த்தும் தமிழகத்தில் அனைத்து கட்சி போராட்டத்தை நடத்த இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம். ஒரு அனைத்து கட்சி கூட்டங்களை நம்ம பார்த்துருக்கோம் கடந்த வருடங்களில். ஆனால் அனைத்து கட்சி சேர்ந்து ஒரு போராட்டத்தை இப்போ தான் பார்க்குறோம். இதற்கு முன்னாடி நாம் தமிழ் கட்சி ஜாதிவாரி கணக்கெடுப்பும் பஞ்சம நில மீட்பும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணி அனைத்து கட்சி கூட்டம் ஒரு சில அமைப்புகள் ஒரு சில இயக்கங்களை வச்சு பண்ணியிருந்தாங்க கடந்த ஆண்டு. அதே மாதிரி அதற்கு பிறகு ஒரு அனைத்து கட்சி கூட்டம், இதில் பல கட்சிகள் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட கட்சிகள் இயக்கங்கள் ஒன்றிணைந்து இந்த காவிரி இஷ்யூல ஒன்றாக நிற்கிறாங்க. ஆனால் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டிய தாவேக அரசு மௌனம் காக்குது. இன்றைக்கி கூட சட்டமன்றத்தில் அதை பற்றின விவாதம் நடக்கும்போது அதற்கான தெளிவான விளக்கங்கள் அளிக்கப்படலை. நாங்கள் எம்பிகள் அனைத்து கட்சி எம்பிகள் கூட்டம் கூட வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. தவிர காவேரிக்கான அனைத்து கட்சி கூட்டத்தை எப்போது தமிழக அரசு அதாவது தாவேக அரசு கூட்ட போகுது. ஏன்னா அவங்க தான் லீடு எடுக்கணும். ஏன்னா இப்போ கந்தாச்சு திமுக கூட சில விஷயங்கள்லாம் அனைத்து கட்சி கூட்டத்தை வச்சுருந்தாங்க. இந்த டீலிமிட்டேஷன் போன்ற விஷயங்கள்லாம் அனைத்து கட்சி கூட்டங்களில் அவங்க கூப்பிட்டுருந்தாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்தது. ஆனால் தாவேக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட பயப்படுறாங்களா அப்படின்றதே ஒரு கேள்வியாக தான் இருக்குது. ஏன்னா தாவேக அரசு கர்நாடக அரசை எதுக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ பயம்? அங்கே உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தான் அங்கே ஆட்சி செய்யுது. அவங்க தண்ணி திறக்க மாட்டாங்கன்றாங்க. இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன? நீங்கள் அவங்கள தான் கூட்டணியில் வச்சுருக்கீங்க, 2 அமைச்சர் வேறு கொடுத்துருக்கீங்க. அப்படின்றப்போ அவங்களோட நிலைப்பாடு என்னென்னு அவங்களும் கிளைம் பண்ணல, கூட்டணியில் வச்சுருக்கக்கூடிய தாவேகாவும் கிளைம் பண்ணல. இப்போ எந்த மாதிரி போக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இந்த பக்கம் பார்த்தா காங்கிரஸ் நாங்கள் வச்சுட்டு இங்கே தண்ணி வேணுன்றது, அந்த பக்கம் பார்த்தா அதே உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தான் அங்கே ஆட்சி இருக்குது, அவங்க தண்ணி தரமாட்டாங்க அப்படின்றாங்க. என்னதான் இது? எப்படி இதை எடுத்துக்கிறதுனே தெரியல சுத்தமாக. கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகாவும் மௌனம் காக்குறாங்க. கம்யூனிஸ்டுகள் நீங்கள் சட்டமன்றத்தில் சில கேள்விகளை எழுப்பியிருக்காங்க, அது ரசிக்கும்படியாகவும் அதை ஏற்றுக்கொள்ளும்படியுமாக இருந்து கம்யூனிஸ்டுகள் வைத்த அந்த கேள்விகள். ஆனால் விசிகா அமைதி காக்குது. விசிகா சார்ந்த வன்னியரசு அவர்கள் நேற்று ஒரு விஷயத்த சொல்லிட்டு சமக்காக ஒன்று சொன்னார். எல்லாம் விழுந்து சிரிக்கிறாங்க. என்னன்னா கடன் வாங்குறது தப்பு இல்லை, திறநிதி வாங்குறது தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அது இனி சிரிக்கிறாரு. இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? ஏன்னா விசிகா திறநிதி வாங்கினதே இல்லையா? விசிகா கடன் வாங்கி தான் போய் ஒரு நாள் கட்சி நடத்துகிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கல. விசிகாவுக்கு தொடர்ச்சியாக கடன் வாங்கி தான் இத்தனை வருஷமாக MP MLAக்கெல்லாம் நாங்கள் ஆகியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விசிகாவால் சொல்ல முடியுமா? இப்போ விசிகாவோட கடன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வன்னியரசு அவர்கள் சொல்லுவாரா? அப்போது திறநிதி வாங்குறத ஈஸியாக தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அது ஈன்னு சிரிக்கிறார். இதெல்லாம் எப்படி எடுத்துக்கும்படி இருக்கிறதுனே தெரியல. ஒரு அமைச்சர் அந்த மாண்பை மீறி ஒரு திறநிதின்றதை ரொம்பவே கொச்சைப்படுத்துறதை சுத்தமாக ஏற்க முடியாது. வேறு யாருன்னா சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. வன்னியரசு அவர்கள் இதை சொல்கிறது தான் கொஞ்சம் எப்படி இதை எடுத்துக்கிறதுனே தெரியல. இதை தொடர்ந்து இன்னைக்கு மிக முக்கியமான வழக்கு ஒன்று விசாரணைக்கு வர உள்ளது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க தருவாயில் அது இன்னும் ஹியரிங் வராமல் இருக்குது. அது எப்படி வருதுன்றதை பார்ப்போம். முதல்ல அது என்ன வழக்கு அப்படின்றத பார்ப்போம். நாம் தமிழ் கட்சி சார்பில் போடப்பட்ட கல் தடை நீக்க கோரி மற்ற மாநிலங்களில் உள்ளது போல ரெகுலேஷன் பண்ணி கல்லை விற்பனை செய்யக்கூடிய பொதுநல வழக்கு இன்று மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர உள்ளது அப்படின்ற செய்திகள் இப்போ வரைக்கும் வந்துட்டுருக்கு. இப்போ கேரளாவில் கல்லுக்கு தடை கிடையாது, ஆனால் தமிழகத்தில் மட்டும் கல்லுக்கு தடை அப்படின்றது பல நாட்களாக நாம் தமிழ் கட்சி வைக்கக்கூடிய கேள்வியாக இருக்குது. ஏன்னா கல்லை ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. சாராயம் குதிச்சு, அதாவது ஒயின் ஷாப்பில் சரக்கு வாங்கி குதிச்சு உயிரிழப்பவர்களை கல் குதிச்சு யாருமே உயிரிழந்தது இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. சயின்டிஃபிக்காக நீங்கள் வேணால் நிரூபிச்சு காமிங்க, கல் குதிச்சா உயிர் போகுமா அப்படின்ட்டு தான் நிரூபித்து காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதே மாதிரி ரெகுலேட் பண்ணுங்கள், ஏன்னா அதுவும் ஒரு விவசாயம் தான். அந்த கல்லை நம்பி அதை விற்பதை நம்பி வாழக்கூடிய பல விவசாயிகள் பண விவசாயிகள் இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவும் இது இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பல நாட்களாக நாம் தமிழ் கட்சி முன் வச்சுட்டே தான் வராங்க.
ஆனால் இதுக்கு முன்னாடி வந்த எந்த அரசும் செவி சாய்க்கல, இப்போ இருக்கக்கூடிய தாவேக அரசும் அதில் செவி சாய்க்கல. ஏன்னா அவங்க பிளானே இப்போ வேறையாக இருக்குது. ரெஸ்டோ பார் ஓப்பன் பண்ணுறது, வெளிநாட்டு மதுபானங்களை வந்து இறக்குமதி பண்ணி அதை சேல் பண்ணுறது, இப்போ என்னன்னா ஆன்லைனில் நீங்கள் சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. அப்புறம் பார்த்தா அதுக்குரிய அமைச்சர் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாரு, அதோட நகைச்சுவையாக இருந்தது. என்னன்னா அது வந்து வீட்டுக்கெல்லாம் வராதுங்க, முதல்ல நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. அது என்ன புரிதலில் சொல்கிறாரு எனக்கு புரியல. புக் பண்ணிக்கலாம்னா எப்படி, லைனில் போய் நிற்க வேணாம், நீங்கள் இப்போ புக் பண்ணிட்டா போய் நேராக வாங்கிட்டு வரலாமா, இல்லை வீட்டிலேருந்தே புக் பண்ணுவாங்க, எவனோ ஒருத்தனை போய் இந்த மாதிரி இந்த ஓடிபியை சொல்லி வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா? ஸோ சவுண்டும் ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. ஏன்னா இப்போ ஆல்ரெடி ஒருத்தர் உதவ முடியாதவங்க வீட்டில் இருப்பாங்க, அவங்க சரக்கு வச்சா ஈஸியாக போயிடுவாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி நம்ம போய் வாங்க முடியாது, சரி பசங்களை யாரா விட்டு வாங்கிட்டு வரலாம், கொடுக்க மாட்டாங்க, அசிங்கமாக இருக்கும். எவனோ ஒருத்தங்க ஃபோன் பண்ணி நண்பர்களோட மச்சான்களோ எவனோ ஒருத்தங்க இருப்பாங்க, இதுமாதிரி இந்த ஓடிபியை சொல்லி நீ சரக்கு வாங்கிட்டு வந்துடும் ஒயின் ஷாப்பில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஈஸியாக மாற்றுறாங்க. இவங்களோட ஐடியாலஜி எப்படி இருக்குன்னா, மதுவை வந்து ஈஸியாக மக்களிடம் எப்படி போய் கொண்டு சேர்ப்பது, நல் திட்டங்களை எப்படி மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது அப்படின்றது இவங்களோட நோக்கம் கிடையாது. கடன் சுமை எப்படி குறைக்கிறது அப்படின்றது இவங்க நோக்கம் கிடையாது. ஒயின் ஷாப்பில் எப்படி சரக்கை ஈஸியாக மக்கள்களை கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்றது தான் இவங்களோட நோக்கமாகவே இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. திமுக கூட இந்த மாதிரி பண்ணதில்லை. அதை விட மோசமாக திமுக மோசமாக பண்ணோம், இவங்க அதை விட மோசமாக சில விஷயங்கள் வந்து தாவேக அரசு நிச்சயமாக பண்ணிட்டு வருது. இது எவ்வளோ நாட்கள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து தமிழக மக்கள் பொறுத்து இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி பட்ஜெட்டில் ஏமாற்றம், இப்போ என்னடானா நீங்கள் ஒயின் ஷாப்பை வந்து பெருக்கிறீங்க, ஒயின் ஷாப்பை மூடிட்டீங்க ஒரு பக்கம் சொல்கிறது, மறுபக்கம் பார்த்தா ரெஸ்டோ பார்களை ஓப்பன் பண்ணுறது. அதாவது நீ தனியாக போய் குடிக்க வேணாம், ஃபேமிலியோட சாப்பிட்டு குடிச்சிட்டு ஜாலியாக போ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களை வந்து பண்ணுறீங்க. தொடர்ச்சியாக தமிழ்நாடு எதை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. காத்திருந்து பார்க்கலாம். இதற்கு எதிர்க்கட்சிகளோட பதிலடி என்னவா இருக்குது, அதாவது திமுக அதிமுக சொல்ல மற்ற எதிர்க்கட்சிகள், சமூக நலம் சார்ந்த எதிர்க்கட்சிகளோட பதிலடி என்னவா இருக்குது, அவங்க என்ன மாதிரியான போராட்டங்களை முன்னெடுக்க போகிறாங்க அப்படின்றத பற்றிலாம் அடுத்தடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.